Hi guys, good morning. Welcome back to our channel. Hello, எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing great. Thank you so much for lovely support. Thank you so much for tuning back into our channel. அவருடைய thumbnail பார்த்துருப்பீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம ஹிமாலயன் அக்கிலீஸோட லாஸ்ட் டே வித் அஸ். இன்றைக்கி வண்டி செல் பண்ண போகிறோம். இன்றைக்கி பையர் வராங்க, பிக்கப் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி பொண்ணு ஒரு தடவை ஸ்கூலுக்கு ரைட் கூட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணுறதுக்காக கிளம்புறேன். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் நம்ம போக மற்றெல்லாம் ஷேர் பண்ணுவோம். வாங்க கிளம்பலாம். ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு. போகலாமா தீக்ஷா? லெட்ஸ் கோ. ஒரு பெரிய பிளான்லாம் எதுவும் கிடையாது. ரெஸ்ட் ரைட் பண்ண போகிறோம். வாங்க தீஷ்மா. கமான் சிட். மாஸ்க் போடுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. போகலாமா? ஆக்சுவலாக அந்த பொண்ணு நான் அதிகமாக ஹிமாலயன் பைக்கில் எங்கேயும் வெளிலலாம் கூட்டின்னு போனதில்லை. லைட்டாக சின்ன ரவுண்டு ஸ்கூலுக்கு கூட எதுவும் கூட்டு போக மாட்டேன். சரி, இன்றைக்கி லாஸ்ட் என்னால் ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதை மோட்டர் பிளாக் செட் பண்ணாமல் பாப்பா முகம் தேறிட்டோன்றதுக்காக ஃப்ரண்ட்டில் செட் பண்ணிட்டேன். ஒரே தூசி, அதனால தான் வந்து மாஸ்க்லாம் போட்டாச்சு. அவளுக்கு இந்த பைக் ஏதோ பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரியல. கம்ஃபர்டபுளாக உட்காரத்துக்கு கரெக்டாக இருக்குது அவளுக்கு. ஸ்கூலுக்கிட்ட வந்தாச்சு. பாய் சொல்லுங்க. நல்லா இருக்கும். கேமராவுக்கு பாய் சொல்லுங்க. திரட்டப்பட்டு அவ்வளோதாங்க. ஸ்கூலில் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போட்டிருப்பேன், அதனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது மூலமாக ஒரு பையர் வந்தாங்க. இட்ஸ் அ பிக் ஸ்டோரி, பட் நாட் அ காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரி. அண்டு நாளைக்கு, அதாவது இன்றைக்கி மண்டே, இன்றைக்கி 17th March, 18th March தான் வந்து வண்டி எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் வண்டியில் க்ளீன் பண்ணாமல் இருந்தேன் நான். ஏன்னா ஒன்றும் எங்கேயுமே ரைடு எடுத்துகிட்டு போகல. அப்புறம் நேற்று வந்து எதாச்சும் என் பொண்ணை கூட்டின்னு, சரி அப்படியே டியூஸ்டே வண்டி போயிருமே, அதனால் வந்து ஒரு ரைடு போகலாம், பொண்ணை கூட்டின்னு போகலாம், அவ்வளோ ஆசைப்பட்டுனால கேட்டுன்னு இருந்தேன். சரி, நான் சொல்லி அவ்வளோ ரைடு கூட்டின்னு போனேன். ரைடு கூட்டின்னு போய் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் வருது, ப்ரோ நான் நாளைக்கு எடுத்துக்கிறேன் வண்டி அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம என்ன வெயிட் பண்ணுறது? நல்லது நினச்சிட்டு நேற்று நான் வீடியோ எடுத்தது. இல்லைன்னா சுத்தமாக என் பொண்ணு அந்த வீடியோவில் பைக்கோட ரைட் பண்ண வீடியோஸ் என்கிட்ட கிடையாது. நம்ம Z9 இருக்கும்போது வண்டி ஓட்டின வீடியோஸ் இருக்குது. நம்ம எஃப்ஜியில் உட்காந்து என் பொண்ணு ரைட் பண்ண வீடியோஸ்லாம் இருக்குது. ஹிமாலயன் கூட கிடையாது அதிகமாக. ஸோ ஃபைனலாக எடுத்தாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:20 ஆகுது. 12:30 வந்து வாங்கிக்கிறோம் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான். மற்ற டீட்டெயிலாம் போக பார்த்துக்கலாம். சரி, வண்டி வந்து வாஷ் பண்ணிடலான்னு ஒரு ஐடியா. நம்மளுக்கு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு செயினில் வடிச்சிட்டு நம்ம வச்சிட்டோன்னா ஒரு 12:30 அதுமாதிரி வந்தாங்கன்னா, இல்லை 1 o'clock வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இன்றைக்கி வர நாளைக்கு வரனா கூட ஏதோ ஒன்று நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்தோம், நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போகிறேன். ஆனால் க்ளீனிங் ஷாப் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இருந்தால் சந்தோஷம். இது வரைக்கும் நம்ம 16,400 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் ஓவராலாக ஹிமாலயன் எடுத்து. டிசம்பர் 15 மாதம் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 மாதம் வண்டி ஓட்டாமலே தான் இருந்தது. அதாவது நடுவில் 1 மாதம் 2 மாதம் எடுக்க மாட்டேன் அப்படி இருந்தது. இதுதான் லாஸ்ட்டில் வந்து பொங்கலுக்கு அப்புறம், பொங்கல், February, March, இதுதான் வந்து லாங்கஸ்ட் ஸ்ட்ரெச்சு நான் வந்து வண்டி எடுக்காமல் இருந்தது. மோட்டர் வாஷ்ப்பா ஆல்ரெடா சாமி. இதான் வண்டியோட கண்டிஷன். வண்டி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம்.
கைஸ் ஃபைனலாக காலை டிஸ்கஸ் பண்ண மாதிரி சேலும் கவுண்ட் ஆகிடுச்சு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவர் அவர் தான் வண்டி எடுக்கிறாரு. அவர் பேர் வந்து லிங்கேஷ். நம்ம பேர்லேருந்தே அவர் எடுக்கிறாரு. ஸோ அவருக்கு வண்டி கொடுக்குறதுல நம்ம ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஹியர் இஸ் முகத்தை காட்டலாமே அதுக்கெல்லாம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான், அவர் தான் எடுக்கிறாரு. ஸோ ஐம் ஹாப்பி டு கிவ் இட் டு ஹிம். அண்ட் அவர் இங்கே தான் மாலிவரம் தான். ஸோ நம்ம எப்போ ரைடு போகும்போது கூட பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் எவ்ரி திங் எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிடுச்சு. ஒரு வண்டி சேல் பண்ணிட்டேன். இன்னொரு பைக்கும் சேல் பண்ணிடணுமா? என்ன பைக் வாங்கலாம் சொல்லு நீ. அந்த பைக் கொடுத்தாச்சுல, என்ன பைக் வாங்கலாம்? க்ரீன் பைக். அவங்களுக்கு வந்து மேக்ஸிமஸ் ரொம்ப பிடிக்கும். அதான் க்ரீன் பைக்குன்னு சொல்கிறாங்க. அதில் க்ரீன் கலராக அந்த சேசிஸில் இருக்கும்ல, அந்த இதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக சேல் முடிஞ்சிருச்சு. கொடுக்க வேண்டிய ஆக்சசரிஸ், ஸ்டாக்கில் வந்து நட்ஸு, போல்ட்டு எதெல்லாம் மாற்றணுமோ எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தாச்சு. பையர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது அதிகம் உங்களுக்கு தெரியலாம். பட் இருந்தாலும் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்தாங்க, ரெண்டாவது டைம் வந்து மெக்கானிக் கூட செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க March 17th. அண்ட் இந்த வீடியோ வரும்போது ப்ராப்ளி இருக்கலாம், ஒரு 20 நாள் கூட ஆயிருக்கலாம், அதை தாண்டி சொல்ல முடியாது, அதுக்கு மேலே கூட ஆயிருக்கலாம். பட் நல்லபடியாக சேல் பண்ணியாச்சு. ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஃப்யூச்சர் பிளான் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கூடிய சேர்த்து தெரிஞ்சுப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாக இந்த வீடியோ பார்த்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த சில பிளானுக்காக தான் வண்டி செல் பண்ணோம். இட் வில் பி அ பிக் ரிவீல்னு சொல்ல முடியாது, ஒரு பிக் திங் லைஃப். ஸோ அதனால் வந்து கொடுக்குறோம். அப்புறம் வந்து கொஞ்ச நாளைக்கு நம்மளோட ஜார்விஸ், நம்ம எஃப்ஜி, அவர் ஜார்விஸ் நான் 2015 வாங்கினப்போ பேர் வச்சேன். இப்போ ஜார்விஸ் சொன்னாலே அது கிரிஞ்சு ஆகிடுச்சு. பட் அதனால் சொல்கிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து ஜார்விஸ் வச்சு தான் கொஞ்சம் நாள் எல்லாமே ஓட்டுறதுலாம் ஓட்டப்படும். ரைட் பிளான் ஒன்று இருக்குது, அதை பார்ப்போம். ஒரு மாதத்துக்குள்ளே ஒன்று ரைடு இருக்குது. அதை எஃப்ஜியை வச்சு தான் போய் ஆகணும், நம்ம ஜார்விஸ் வச்சு தான் போய் ஆகணும். பார்த்துக்கலாம். இட் வாஸ் ஸ்மூத் சேல். இது வரைக்கும் ஆர்சி ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சுட்டு எனக்கு டீட்டெயில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேமெண்ட்லாம் ரிசீவ் பண்ணியாச்சு. வண்டி வாங்கி மொத்தம் 15 மாதம். நான் காலைல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 15 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து வண்டி சும்மா நின்றுருக்கும். 6-7 மாதம் மேலே வண்டி சும்மா நின்றுருக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு ரைடு, இல்லை மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு 2 ரைடு போயிருப்பேன், அவ்வளோதான். அதிகமாக கிளாக் பண்ணல. ஏன் கிளாக் பண்ணலன்னா, வண்டி செல் பண்ண போகிறேன்னு வாங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். ஆனால் நான் வந்து எக்ஸ்பெக்டிங் இட். ஸோ அதனால் வந்து செல் பண்ணுறது முன்னாடி பிளானில் இருந்தது. 20,000 கிலோமீட்டர் டச் பண்ணக்கூடாது, நான் கிளியராக இருந்தேன் வண்டியில். ஸோ அதனால் வந்து 15,000 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் வந்தோன்னே ஓகே ரைட் டைம் வந்துச்சு, செல் பண்ணலான்னு செல் பண்ணியாச்சு. சடன் பிளான்லாம் கிடையாது, இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு. Z900 நம்ம மேக்ஸிமஸ்க்கு எது கொடுத்தோமோ அந்த ஒன் ஆஃப் த ரீசன் தான் இது. ஸோ அது ஏன் அந்த டைமில் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் அதுக்காக தான் இப்பயும் கொடுக்குறோம். அந்த டைமில் அது நடக்கலை, இந்த டைமில் அது நடக்க போகுது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, புக் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ தட் இஸ் ஒன் திங். லிட்டில் பிட் எமோஷன், பட் லிட்டில் பிட் ஹாப்பி. ஏதோ கைண்ட் ஆஃப் எம்டினஸ் ஒரு ஃபீல் இருக்குது உடம்புல, மனசில் கொஞ்சம் எம்டினஸ் ஃபீல் இருக்குது. அது நேற்றுலேருந்து இருக்குது, இல்லை 2-3 நாளாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த பைக் நான் போகிறதுனால இருக்கா, இல்லை சம்திங் அதர் ஃபேக்டர்ஸாக எனக்கு தெரியல. பட் ஒரு எம்டினஸ் இருக்குது. அது என்னன்றது ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் தெரிய வரும். மேபி பைக்குனால தான், நம்ம அக்கிலேஸ் கொடுத்தனால தான் அப்படி இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ நிறைய ட்ராவல் பண்ணோம், நிறைய இடத்துக்கு போனோம். கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், கேரளா, கோவா, கர்நாடகா, எல்லா ரைடும் நான் எங்கே போகணுன்னு நினச்சி. ஆமாம், எந்த கண்ட்ரி போக முடியாது. ஆனால் ஒரே பிளான் இருந்தது, ஸ்ரீலங்கா போகிறதுக்கு ஒரு ரைடு பிளான் வச்சுருந்தேன் ஹிமாலயா நம்ம அக்கிலியஸோட. அது ஒன்றும் நடக்கலை. அது ஒன்று தான் எனக்கு ஒரு பெரிய வருத்தம். மற்றபடி இல்லைனா ஸ்ரீலங்கா ட்ரிப் அடிச்சிருக்கணும். ஒரு 12 days ட்ரிப் ஸ்ரீலங்கா பிளான் இருந்தது. பட் அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. என்ன சொன்னேன்? பார்த்தீங்களா, பைக் கொடுத்தனால அப்பா இனிமேட்டு எங்கேயும் ரைடு போக மாட்டாராம். அதனால் அவளுக்கு ஜாலியாக அவங்க கூட இருப்பாங்க அப்படி சொல்லி வருது. ஜாலியாக டான்ஸ் ஆடின்னு இருக்காங்க மேடம். ஸோ லெட்ஸ் சி. உங்களுக்கு தெரியும் என்ன டீட்டெயில்ஸ்ன்றது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஈஷா, உனக்கு ஹிமாலயன் பிடிச்சிருக்கல? அந்த பைக் பிடிச்சிருந்ததில்ல? சூப்பராக போகல, அது எல்லா இடத்துலையும் போகல, பள்ளம் மேடு எல்லாத்துலேயும் ஏறி போவோம் ஸ்பீடாக. அது திரும்பி க்ரீன் பைக் தான் சொல்கிறேன். அவளுக்கு வந்து மேக்ஸிமஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. Z900 தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்ப்போம், இன்னும் ஒரு மாதத்துக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்த்துப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். ஹிமாலயன் 450க்கு வாங்கினதுக்கப்புறம் நிறைய சப்போர்ட் இருந்தது.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் வீடியோஸும் கொடுத்தேன், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணேன். ஐ வாஸ் ட்ரூ டு மை செல்ஃப் அண்ட் உங்களுக்கும் ட்ரூஃபுல்லாக தான் இருந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து கொடுக்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹாப்பி ஃபீலில் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? சரி, இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கலாம். ஸ்டே டியூன் கைஸ் ஃபார் த அப்டேட். I'll see you guys in another vlog. Tata, bye.